ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் வந்து வல்லாரைக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். பாருங்க, அதுக்கு வந்து இந்த எப்படி பிடிச்சிக்கணும், அந்த காம்பு வெறும் இலையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. காம்பு வேகாது, இலையுமே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு வல்லாரை வருது, ஆனால் அது ஹைப்ரிட். இதனால நாட்டு வல்லாரை பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், பிச்சு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கழுவிக்கணும். ஏன்னா தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க, ஏதாவது பூச்சி புழு இருக்கும். இப்போ இந்த குக்கரில் வந்து தக்காளி ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதோடு இந்த வல்லாரைக்கீரை வந்து சும்மா 1-2 நறுக்கி போட்டுக்கலாம். வல்லாரைக்கீரை நறுக்கி போட்டு கொஞ்சம் சீரகமும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, பாசிப்பருப்பு, சிறுபருப்பு இருக்குல்ல, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டுக்கு ஊற்றி நல்லா ஊற்றி ஒரே விசில் விட்டால் போதும், நல்லா வெந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கீரை வந்து வெந்திருக்காங்க. இந்த இதில் வந்து புளிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பாருங்கள், பருப்புமே 3 விசில் விட்டேன். கொஞ்சம் லைட்டாக வேகமாக இருக்குது. இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு வரமிளகாய் போட்டுட்டு வந்து பருப்பு போட்டுக்கோங்களா, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து வேகாமல் இருக்கிறதுனால பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதுக்கு தேங்காய் ஊற்றணும். இந்த தேங்காயிலே போட்டு அரைச்ச தேங்காய் தான், அதனால் வந்து ரொம்ப அரைக்கிறது இல்லை. ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டினா போதும், நல்லா மெசஞ்சிடும். அப்பமே தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. மற்ற வச்சு கூட இதை வந்து இது பண்ண முடியாது போல். ஸ்டவ் வந்து நல்லா வேர்வு போட்டு தான் ஒட்டுட்டேன். நல்லா நைஸாக வச்சுட்டாங்க. வந்து கொஞ்சம் நம்ம குழம்புத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கொதி வச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஞாபக சக்திக்கு நல்ல இதான வல்லாரைக்கீரை கூட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மூளையை வளர்க்கும். இப்போ வந்து நம்ம செஞ்ச வல்லாரைக்கீரை கூட்டில் இந்த வடகத்தை வச்சு இந்த முட்டையை வச்சு